கிருபையும் இரக்கமும் தயவும் எப்போதும் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், தய உள்ளவர். நாங்கள் அநேக நேரம் உடைய அன்பையோ, உடைய தயவையோ, உடைய மனதுருக்கத்தையோ நாங்கள் புரியாமல் போய்விடுகிறோம். ஆனாலும் நீர் தொடர்ந்து எப்போதும் மாறாதவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபையும் இரக்கமும் எங்களை வழிநடத்துவதாக இந்த நாளின் செய்தியிலும் கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள நீர் உதவி செய். இயேசு கிறிஸ்துவை நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவாதி தேவனுடைய கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் உங்களை ஆண்டு கொள்வதாக. இந்த நாள்லயும் மத்தேயு சுவிசேஷத்தை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு மார்க்கு சுவிசேஷத்தை நாம் பார்க்க போறோம். அதாவது மத்தேயு சுவிசேஷம் அவர் ஒரு ராஜாவாக அங்க இயேசு கிறிஸ்துவை கூறியது. பொதுவாக அது யூதருக்காக சிறப்பாக எழுதப்பட்டது. ஆனால் நிறைய பழைய ஏற்பாட்டு வசனங்கள் எல்லாம் இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லப்பட்டிருக்கும். மார்க்கு சுவிசேஷம் தேவகுமாரன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை கூறுகிறது. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆரம்பம் இதோ நான் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா? இந்த பைபிள் மாதிரி ஒண்டர்ஃபுல்லா அமைக்கப்பட்டது வேற எதுவுமே கிடையாது. எப்படி சூரியன் சந்திரன் எல்லாம் எவ்வளவு நேர்த்தியாக அருமையாக உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா அவைகள் கூட ஒளிந்து போம், என் வார்த்தைகள் ஒளிந்து போகாதுன்னு தேவன் சொல்லியிருக்காருன்னா மிக பிரமாதமா அமைக்கப்பட்டிருக்கு. அதுல 100ல் 1 1000ல் 1 தான் நான் அறிந்திருக்கிறேன். அதான் நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம அதுல ரொம்ப நேரத்தெல்லாம் செலவு பண்றது இல்லை. ஏதோ படிக்கணுமேன்ட்டு ஒரு ரொம்ப சின்ன நேரத்தை ஒதுக்கிட்டு நம்ம போயிடுறோம். ஆனா மிக எல்லாமே ஒளிந்து போகும் என்று வார்த்தைகளோ ஒளிந்து போகாதுன்னு சொன்னா அது அவ்வளவு மகத்துவமானது. வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் அப்படின்றார். மகத்துவங்கள். அதனால ஒவ்வொன்றும் எப்படி ஒவ்வொரு சுவிசேஷம் எவ்வளவு அழகாக ஒரு ஒன்றை குறிப்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதே போலதான் எல்லா புத்தகங்களும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை மையமா வச்சுதான் எழுதப்பட்டிருக்கு. ஆதியாகம ஸ்திரீயின் வித்தானவர் என்று சொல்லி அந்த தலைப்புல அதை வச்சுதான் எழுதப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொன்றும் இருக்கிறது. அதனால வேத வசனங்களை நம்ம அதிகமாக என்ன செய்யணும், விரும்பி வாசிக்க வேண்டும். இந்த மார்க்கு சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு வரலாறு இருக்காது, மனித வரலாறு. மத்தேயுல சொல்ல தாவீதின் குமாரனாகிய ஆபிரகாம் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று ஆரம்பிச்சு. லூக்காவிலையும் இருக்கு வம்ச வரலாறு. ஆனா இங்க இல்ல. காரணம் தேவகுமாருக்கு என்ன கிடையாது, வரலாறு கிடையாது. அதனாலதான் இப்போ 1ஆம் அதிகாரம் 44ஆம் 45ஆம் வசனங்களை வாசிப்போம். ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிற அவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்த பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்திரமான இடங்களில் தங்கி இருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். சுகமானவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ போய், அதாவது குஷ்டரோகம் அவனுக்கு சுகமாகுது, ஆனா நீ ஆசாரியனுக்கு மட்டும் காண்பி, வேற யாருக்கும் சொல்லாத, கண்டிப்பா சொல்றாரு. ஆனாலும் அவன் கீழ்ப்படியல. எதுக்காக ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா, அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அவனோ புறப்பட்டு போ இந்த சங்கதி எங்கு விளங்கும்படியா பிரசங்கம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெடியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் போய்விட்டது. இப்போ எதுக்காக அப்படி சொல்றாருன்னா, இதை பாக்குறதுக்கு, இந்த அற்புதத்தை பாக்குறதுக்காக ஒரு பெரிய கூட்டம் வந்துடும். அதனால எல்லாத்தையும் நீ சொல்லாத, அவனுக்கு நடந்ததை சொல்லாதன்னு சொல்றாரு. ஆனாலும் அவன் கீழ்ப்படியாம போனதுனால அவர் அது பிறகு என்ன பண்ண முடியல, அந்த பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. பட்டணத்துக்கு வெளியே தான் இருக்காரு. மக்கள்லாம் என்ன செய்யறாங்க, அவரை தேடி வர்றான்னு பாக்குறோம்.
அப்போ சில நேரங்கள்ல ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்ல ஒருத்தனை பார்த்து சொல்றாரு, நீ உனக்கு நான் செய்ததை உன் வீட்டாருக்கு போய் தெரிவி அப்படின்றார் அந்த லேகியம். அப்போ சில காரியங்களை சொல்ல சொல்றாரு, சில சொல்லக்கூடாதுன்றாரு. அப்ப அது காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப அவர் உள்ளேயே என்ன செய்ய முடியாது, அந்த பட்டணத்துக்குள்ள நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப மார்க் 2ஆம் அதிகாரம் 27, 28 வாசிங்க. மார்க் 2, 27, 28. பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். அப்போ மனிதன் ஓய்வு நாளுக்காக, ஓய்வு நாள் கொண்டாடணும், அதுக்கு ஒரு ஆள் வரணும், அதுக்காக மனுஷனை தன்னை நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் ஓய்வு நாளை என்ன செய்யல, உண்டாக்கல. ஆனா ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. மனுஷன் ஒரு நாளாவது என்ன பண்ணணும், வேலைக்கு போகாம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு. இப்ப 6 நாள் வேலை பார்க்கறதே ரொம்ப கடினம். இப்போ 7 நாளும் வேலை பார்த்தா எல்லாரும் என்ன உடஞ்சு போயிடும். அதனாலதான் ஆண்டவர் ஒரு ரெஸ்ட கொடுக்கிறார். ஒரு நாளை மனிதன் ஓய்வு அங்க ஆதியாமத்திலே அதை கொடுத்துடுறார். அந்த ஓய்வு நாளை ஆண்டவர் பரிசுத்தமாக்கினார் அப்படின்றது. அப்போ இந்த ஓய்வு நாளை நம்ம பரிசுத்தமான காரியங்களுக்கு, ஆண்டவரை அறியறதுக்கு, ஆண்டவர் சத்தத்தை கேட்கறதுக்கு, ஒர்ஷிப் பண்றதுக்குலாம் என்ன செய்யலாம், அதை பயன்படுத்தலாம். ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் என்ன? அப்போ அவர் ஓய்வு நாள்லயும் அவர் வேலை செய்துட்டு தான் இருக்கார். இப்போ தேவாதி தேவனுக்கு ஒரு நாளும் ஓய்வு கிடையாது. நான் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. முழு நேரமா என்ன செய்யறாரு, அவர் வழி வேலை செய்துட்டே தான் இருக்கார். அது போல மனிதகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்றாரு, அவர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார், வேலை செய்யறார். அதனால இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஓய்வு நாள்ல என்ன பண்ணக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, எப்படி சுகமாக்கலாம், எப்படி இந்த கதிர்களை பறிச்சு சாப்பிடலாம். அப்போதான் ஆண்டவர் பலியல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் அப்படின்றார். எல்லாத்திலையும் பலி பலி பலி, இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? ஒரு பொதுவா எல்லா பண்டிகைகளும் இப்போ விசேஷங்கள் எல்லாம் இவங்க இப்பதான் ஞாயிற்றுக்கிழமை வருது. இப்போ சபைகளுக்கு போக முடியாம போயிருது. மச்சினை கல்யாணம்னா நீ போகாத, சபைக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி டீச் பண்ணுவாங்க. சில காரியங்கள் நம்ம தவிர்க்க முடியாத இருக்கு. இப்போ ஒர்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை தான் ஒர்ஷிப் அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி ஒரு மாயையான தோற்றம் உண்டாயிடுச்சு. நான் ஒரு முறை ஃபாரின்ல போயிட்டு நாங்க போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு பாஸ்டர் கேட்டார், அங்க எப்போ என்னைக்கு சர்ச்செல்லாம் அட்டன் பண்ணுவீங்களாமா? வெள்ளிக்கிழமை நடக்கும். வெள்ளிக்கிழமை தான் பண்ணுவீங்களா? அப்போ ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கஷ்டமா இருக்குமே. எதுக்குன்னு கேட்டேன். இல்ல ஞாயிற்றுக்கிழமை ஒர்ஷிப் பண்ணாம ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு கேட்டார். அப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் ஒர்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு. இதை குறித்து நாட்களை குறித்து நான் ஏற்கனவே ஒரு தடவை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். சனிக்கிழமையா, ஞாயிற்றுக்கிழமையா, அவனவன் தன் தன் மனதில நிச்சயித்துக் கொள்ளவன் இருக்கு. ஒருத்தன் ஒரு நாள் விசேஷமா இருக்கலாம், இன்னொரு நாள் ஒருத்தன் இன்னொரு நாளை விசேஷமா போடுறான். சில நாட்களே விசேஷம் கொள்ளாதவனும் இருக்கிறான் அப்படின்னு இருக்கு. அதனால நமக்கும் முக்கியம் அதனால ஓய்வு நாள்னா கட்டாயம் சர்ச்சைக்கு தான் போய் ஆகணும் அப்படிங்கிறது நல்லதுதான், 100க்கு 100 நல்லதுதான். ஆனா அன்றைக்கு தான் ஒரு எக்ஸாம் இருக்கு, டெஸ்ட் எக்ஸாம் இருக்கு, நான் எழுத மாட்டேன், அல்லது நீட் எக்ஸாம் இருக்கு, நான் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்படி நம்ம ஒரு நியாயப்பிரமாணத்தின் இதுக்குள்ள வந்துடக்கூடாது. அதனாலதான் அவங்களுக்கு பிரச்சனை. ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நல்லதுன்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால இதெல்லாம் நீங்க ஒருவேளை நான் ஞாயிற்றுக்கிழமை இல்ல எனக்கு இப்போ எக்ஸாம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி நான் போக மாட்டேன், சர்ச்சைக்கு தான் போவேன்னா போங்க, அது உங்க விருப்பம். ஆனா ரிலாக்ஸேஷனா இருக்கணும், நன்மையானது செய்யணும் அப்படின்னு தான் அது முக்கியம். ஏன்னா ஓய்வு நாளையும் இயேசு கிறிஸ்து வேலை செய்யறார், தேவாதி தேவனும் வேலை செய்து தான் இருக்கார். அதனால நம்ம அதை புரிஞ்சுக்கணும். எங்களுடைய மீட்டிங்லாம் நிறைய வசனங்களும் வெள்ளி, சனி, ஞாயிறு நடக்கும். ஏன்னா அந்த நாட்கள் தான் எல்லாரையும் கொண்டு வர முடியும், லீவு நாட்கள்ல. அதை சிலர் குற்றம் சொல்லுவாங்க, எப்படி ஞாயிறு ஒர்ஷிப் தான் பண்ணணும்? எங்க இருக்கு? பைபிள்ல எங்கேயுமே கிடையாது ஞாயிறு தான் ஒர்ஷிப் பண்ணணும், கிடையாது.
அனுதினமும் நான்லாம் ஒர்ஷிப் பண்றேன். 1 மணி நேரமாவது குறைஞ்சது காலையில. அந்நிய பாஷையில ஆண்டவரோட பேசுறேன். அப்போ இதுலலாம் நம்ம ஒரு குற்றமா நம்ம எண்ணிறக்கூடாது. உங்களுக்கு விருப்பம், ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் நான் ஒர்ஷிப் தான் பண்ணுவேன். வேற எங்கேயும் போமாட்டேன். போகாம பாருங்க. அது பரவால்ல. ஆனா அது இப்போ ஓய்வு நாள் கிடையாது. ஓய்வு நாள்ங்கிற வார்த்தை இப்போ கிடையாது. இப்போ அது கர்த்தருடைய நாள் அல்லது பரிசுத்த நாள், ஆண்டவருக்காக ஒரு நாள நம்ம என்ன செய்றோம்? ஒரு வாரத்துல ஒரு நாள் ஒதுக்கி வச்சிருக்கோம். அதுல நம்ம என்ன குற்றப்படுத்திக் கொள்ளக்கூடாது நம்மளே. ஐயோ! இன்னைக்கு சர்ச்சுக்கு போ வேண்டிய நாள், இங்க இப்ப நம்ம பஸ்ல போ வேண்டியது ஆயிடுச்சே. யாரோ ஒரு அம்மா டெலிவரி வந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை, நான் டெலிவரிக்கெல்லாம் போமாட்டேன். டியூ டேட் குடுத்துருந்தாங்க போமாட்டேன். அப்படிலாம் ஆண்டவருக்காக இருந்திருக்காங்க சிலர். இருந்து அதுக்கு பிறகு சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு போய் டெலிவரிக்கு போயிருக்காங்க. அப்படிலாம் இருக்காங்க. அது அவங்களுடைய விசுவாசம். அது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா நல்லா இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா புதிய ஏற்பாடு இது புது ரசம். இத பழைய தொட்டியில என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனா நீங்க எப்படி நடக்கிறீங்கிறது உங்களுடைய விசுவாசத்த பொறுத்து, உங்களுடைய நிச்சயத்தை பொறுத்து இருக்கு. 2 அதிகாரம் 27, 28. 27, 28 இல்லையே. 26 அதாவது 27, 28. பின்பு அவர்களை நோக்கி 27, மனுஷன் 28 ஓய்வு நம்ம நாள். இப்ப வாசிச்சோம். சாரி 27, 28 நம்ம பார்த்துட்டோம். 9ஆம் ஆமா. அதிகாரம் 49, 50. 9, 49, 50. 49 ஐந்தா. எந்த பலியும் உப்பினால் சுப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாயிருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல. அப்போ எந்த ஒரு பலி செலுத்தினாலும் அத கூட என்ன செய்யணும்? உப்பு செலுத்தணும். நம்ம மீனுக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவோம்? உப்புல போட்டு வைப்பாங்க. அல்ல உப்ப போட்டு சுத்தம் பண்ணுவாங்க. ஆனா, மற்றபடி பலி செலுத்தும்போது உப்பு இல்லாம என்ன பண்ணக்கூடாது? பலி செலுத்தக்கூடாதுன்னு கடவுளுடைய கட்டளை. அதேபோல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான் அப்படின்னு சொல்லுது. அக்கினியினால் அப்படிங்கிறது என்னன்னா, சோதனை தான். அப்போ சோதனை இல்லன்னா நம்ம என்ன ஆக மாட்டோம்? உப்புடையவர்களாய் மாற மாட்டோம். அந்த சோதனை தான் நமக்கு என்ன குடுக்குது? பொறுமைய குடுக்குது, விசுவாசத்த குடுக்குது. ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். இந்த ஆபத்துல, இந்த பிரச்சனையில, இந்த கவலையில, இந்த கண்ணீர்ல ஆண்டவர் என்னை விடுவிப்பார், விடுதலை தருவார் என்று சொல்லி அவர் மேல விசுவாசம் வைக்கிறோம். பொறுமையா இருக்கிறோம். ஒண்ணும் பண்ண முடியாத ஒரு சில நேரங்கள்ல, எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை வரும்போது பொறுமையோடு கூட நம்ம பொறுமையா இருக்கிறோம். எதுவும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதபடி சார்ந்த குணமுள்ளவர்களா இருக்கிறோம். அப்போ நமக்குள்ள அந்த உப்பு அப்படிங்கிறது அந்த ஆவிக்குரிய ஆவியின் கனிகள். இதெல்லாம் உருவாகுறதுக்கு எதுதான் காரணமா இருக்குதுன்னா, அந்த அக்னி சோதனை தான். எந்த மனுஷனும் பாடுபடுவதனால் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான் என்று சொல்லப்படுது. அந்த வசனத்தை நான் குறிச்சு வைக்கல. நான் ஞாபகம் வரும்போது நீங்க பாருங்க. என்ன செய்திருப்பானாம்? பாடுகள் வரும்போது அவன் என்ன செய்வானாம்? பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். நிறைய பாடு நேரத்துல எவனுக்கும் என்ன செய்யாது? தவறான பாவங்கள், இச்சைகள் இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வராது. அப்ப அதனால தான் நம்ம என்ன பண்றாரு? ஆண்டவர் அக்கினியினால என்ன செய்றார்? உப்பிடப்படுகிறோம். அக்கினியினால் நமக்கு நற்கனிகளிலே நாம என்ன செய்றோம்? வளருகிறோம். அதனால எத்தன வருஷமா இந்த வேதனை? எத்தன வருஷமா இந்த தீங்கு எனக்கு? எத்தன வருஷமா இந்த கஷ்டம்னா, ஆண்டவர் நமக்குள்ள அந்த நற்கனிகளை உருவாக்குறதுக்காக, ஆவியின் கனியை உண்டாக்குறதுக்காக, வெளிப்படுவதற்காக என்ன செய்றார்? ஆவியின் கனி ஏற்கனவே நம்மட்ட இருக்கு. ஆனா எப்போ வெளிவரும்? இந்த மாரி சோதனைங்க நேரங்கள்ல நம்ம பொறுமையோடு இருக்கும்போது, சந்தோஷமா இருக்கும்போது, இச்சை அடக்கத்தோட இருக்கிறோம். இதெல்லாம் ஆவின் கனி அப்ப என்ன செய்யுது? அந்த வேலை செய்யும். அதான் உப்பிடப்படுதல் என்று சொல்லப்படுது. உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உப்பு சால்ட் அந்த இது பொதுவா
நம்ம சோடியம் குளோரைடு நம்ம சாதாரண காமன் சால்ட்னு சொல்றோமே, அந்த சமையலுக்கு பயன்படுத்துற உப்பு இதை குறிக்கல அப்படின்னு சொல்றாங்க. சில இன்னொரு கெமிக்கல் உண்டாம் உப்பு. நிறைய உப்புகள் இருக்கு. நீங்க படிச்சிருக்கீங்கன்னா தெரியும் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது. அந்த உப்பு சிலது வந்து அப்படியே கொஞ்ச நாள், ஒரு நாள் வச்சா வீணா போயிருமா. அதுல ஒண்ணுமே அந்த தன்மையே இல்லாம போயிருமா. அப்படிப்பட்ட இதுதான் எங்க ஆண்டவர் இங்க சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து திரும்ப என்ன பண்ண முடியாது, அந்த உப்பு தன்மையை ஏற்படுத்த முடியாது. எப்படி மட்டும்தான் அந்த அக்னியினால மட்டும்தான், சோதனையினால் மட்டும்தான் ஏத்த முடியும் நமக்கு. உங்களுக்குள்ளே உப்புள்ளவர்களா இருங்கள். அப்போ நமக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம பேசினாலா, ஐயோ ஐயோ வந்துட்டாளா, பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு மற்றவங்க நினைக்கிற மாதிரி இருக்கும். நம்முடைய இது வந்து பக்தி விருத்திக்கு ஏதுவாக, சமாதானத்துக்கு அடுத்தவைகளாக, ஆறுதல் படுத்துவதாக, தேறுதல் படுத்துவதாக, நம்ம குறைகளெல்லாம் எல்லாத்தையுமே கொட்டி அவங்க ஏற்கனவே அவங்க நொந்து போயிருப்பாங்க, நம்ம கூட என்ன செய்யக்கூடாது, நொந்து போக வச்சிடக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? ஒப்புடையவர்களா இருந்தாலும் ஆறுதல் சொல்றவங்களா, தேறுதல் சொல்றவங்களா, சந்தோஷப்படுத்துறவங்களா, உற்சாகப்படுத்துறவங்களா. ஒரு செல்வி எல்லாம் பேசுறாள் எப்படி, ஒரு சிவப்பட்டி அதே மாதிரிதான் உற்சாகப்படுத்துறது. அதுல என்ன செய்யணும்? ஒப்புடையவர்களாய் இருக்க வேண்டும். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த ஒரு அம்மா மெசேஜ் கொடுப்பாங்களே தமிழ்ல கூட, அது விஜய் டிவி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பேர் அடிக்கடி எனக்கு மறந்து போயிடும், திடீர்னு ஞாபகம் வரும், மறந்து போயிடும். அவங்க மெசேஜ் எல்லாம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா, சாதாரண ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தா எல்லாரும் அவ்வளவு கைதிட்டு அல்லேலூயா ஓ ஆன்னு சத்தம் போடுவாங்க. அது பொதுவா அந்த வெளிநாட்டுல ஆப்பிரிக்காவில் உள்ளவங்கலாம் குதிச்சு டான்ஸே ஆரம்பிச்சிடும். ஆனா நம்ம எல்லாம் இப்படிதான் இருப்போம். இந்த தண்ணிக்குள்ள போட்ட கல்லு மாதிரி ரொம்ப அமைதியா இருப்போம். எப்போ நமக்குள்ள ஒரு அந்த உற்சாகம் ரொம்ப, அதுலலாம் நம்ம எமோஷனல் ஆக மாட்டோம். அந்த இது நமக்குள்ள வரணும். அல்லேலூயா அந்த இதெல்லாம் சொல்ற மாதிரி அப்படியே எப்படி தோசை சூடான ஒரு சட்டியில தண்ணியை தெளிச்சு அப்படி சுருன்னு சத்தம் போடுதோ, அத மாதிரி நம்ம ஒரு உற்சாகம் உள்ளவர்களா என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஹalleluya. புரிஞ்சுப்பீங்க. தப்பா நான் உங்களுக்கு சொல்லல. உங்கள ஒரு இதுக்காக சொல்றேன். 10ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்க. அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து அப்பொழுது தம்முடைய இயேசு சீடரை நோக்கி, ஐஸ்வர்யமுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்றார். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா 23ல ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து எவ்வளவு அரிதா இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அடுத்த வசனத்துல சொல்றாரு, ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படின்றார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒருத்தன் நிறைய பணம் இருக்கு, ஏற்கனவே பணம் வச்சிருக்கான், நிறைய சம்பாதிக்கிறான், பணம் வருது, பிசினஸ்ல எதுலயோ வருது. அப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு போனாதான் பரலோகத்துக்கு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லல. ஐஸ்வர்யத்துமே நம்பிக்கையெல்லாம் எங்க இது மேலதான் இருக்கணும், அந்த பணத்து மேல இருக்கக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய காரை நான் டிரைவ் பண்ணும்போது ஒரு இடத்துல இடிச்சிட்டேன். ஜோமெண்ட் தான் எடுத்தேன், அப்படியே இடிச்சிட்டேன். ஒரு ஆட்டோல நின்றுட்டு இருந்த ஒரு ஆட்டோ மேல இடிச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் லாஸ். முன்னாலலாம் நசுங்கிடுச்சு கார், புது கார். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு தானே எடுத்தேன், ஏன் இப்படி நடக்கணும், ஏன் எனக்கு இந்த நஷ்டம் போது. அப்போ ஆண்டவர் எனக்கு சொன்னதுதான், இந்த நஷ்டத்தெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் யோசிச்சு பார்க்க கூடாது, அப்படி கவலைப்படக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க மறந்துருப்பீங்க. பொதுவா நான் மறந்துடுவோம். ஆனா அப்போ நம்பிக்கை அது மேல இருக்கக்கூடாது. வேதநாத சாஸ்திரிகள் மனைவியோட கொள்ளை போனாலும் அப்படின்னு எழுதியிருப்பார். வீட்டில் உள்ள எல்லாமே போயிடுச்சுனாலும் என்ன செய்த, நெஞ்சே நீ கலங்காதேன்னு பாட்டு எழுதியிருப்பார். உண்மையாவே அவருடைய வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்கு. அந்த வேதநாத சாஸ்திரி அந்த காலத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. சாப்பாடு இல்லைனாலும் கூட அவர் உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருப்பார். யாராவது சாப்பாடு கொடுப்பாங்க, அல்ல கதவை தட்டி யாராவது பக்கத்துல பார்த்து திறந்து பார்த்தா அங்க ரைஸ் வாசல்ல இருக்குமா, அப்படிலாம் அவருக்கு நடந்திருக்கு.
எல்லாமே போயிட்டானோ யோபு மாதிரி. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி நம்ம இருக்கணும். அப்போ நம்ம நம்பிக்கை அதுல. ஏன்னா இன்னைக்கு ஊழியத்துக்கு கொடுக்கணும் அப்படி இப்படிலாம் வந்துச்சுன்னா, நாங்க நிறைய அந்த மிஷனரி மீட்டிங்ல மிஷனரி சேலஞ்சு நடத்துவோம். அப்போ அந்த மிஷனரி வந்து தன்னுடைய பாடுகள், உபத்திரங்கள்லாம், கஷ்டங்கள்லாம் சொல்லி கடைசியில எல்லாம் வந்தா என்ன சொல்லுவாங்க கடைசியில இப்படியே கோ அண்ட் சென்ட் இருக்கு. அதனால நம்ம ஒண்ணு நம்ம போகணும் அல்லது மற்றவங்கள அனுப்பணும். அதுக்கு பண உதவி செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. உடனே சிலருக்கு கோவம் வந்துரும். கடைசியில பணத்தை கேட்பாங்க அப்படி. இப்போ பணத்தை கேட்காம வேற என்ன கேட்க முடியும்? பணம் இருந்தா குடுக்க தான் செய்யணும். அதை இழக்க முடியாது. இன்னைக்கு பெரிய எனக்கு நிறைய பேர் தெரியும். எனக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். யாரும் பண ஆசை இல்லாதவங்கன்னு ஒருத்தரும் கிடையாது. கேட்டா சொல்லுவாங்க பண ஆசை இல்லைன்னு சொல்லி. ஆனா ஏதாவது ஒண்ணுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும்னா அப்படியே ரொம்ப யோசிப்பான். ரொம்ப ரொம்ப யோசிப்பான். அதெல்லாம் எது மேல நம்பிக்கை வைக்கிறோம்? இன்றைக்கு என் கையில இருக்கிறத நான் கொடுத்துட்டா என்ன பண்றது? அப்ப அந்த நம்பிக்கை எது மேல இருக்கக்கூடாது. நிறைய சொத்து வாங்கி வைக்கிறது எல்லாம் எதுக்காக? ஏதாவது அவசரத்துல நமக்கு தேவை. நகை வாங்கி வைக்கிறோம். எதுக்காக? பின்னால தேவைக்கு திடீர்னு தேவைப்பட்டா ஆண்டவர் காணாம போயிருவாரு. நம்ம நகை தான் நம்மளை காப்பாற்றும். அப்படி இருக்கக்கூடாது. அதான் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை என்பது. அடுத்ததாக 15ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். 15ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அப்போ இது எதுக்காக அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை ஏன் கிழிந்தது? ஒருவேளை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ வந்து மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம் அப்படிலாம் இருந்துச்சு. அதுக்கு மேல ஆசரிப்பு கூடாரம். சாதாரண ஆட்கள்லாம் ஆசரிப்பு கூடாரம் வரைக்கும் தான் போகலாம். ஆசாரியர்களும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகலாம். பிரதான ஆசாரியன் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகலாம். ஒரு திரைச்சீலை 2க்கு நடுவில் போடப்படும். போக முடியாது. ஆனா ஆண்டவர் வந்து கீழ இருந்து கிழிச்சா மனுஷன் கிழிச்ச மாதிரி இல்லையா? மேல இருந்து ஒருத்தனும் கிழிக்க முடியாது. கீழ இருந்தா என்ன செய்யலாம்? ஒருவேளை ஒரு இதை கிழிக்கனா கீழே கட் பண்ணி அதுல இருந்து அப்படியே கிழிச்சு எடுக்கலாம். 2 பக்கம். ஆனா மேலிருந்து கீழாகன்னு அழகா போடப்படும். அப்போ யார் கிழிக்கிறார்? தேவாதி தேவன். எதுக்காக? இன்னும் என்ன கிடையாது. வித்தியாசம் கிடையாது. நேரடியாக நீங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகலாம். பரிசுத்த தேவனை நேரடியாக ஆராதிக்கலாம் அப்படிங்கிறது தான். நான் இன்றைக்கும் இந்த சிஎஸ்ஐ, டிஎல்சி சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு இது போட்டிருப்பாங்க. ஒரு பார் மாதிரி போட்டு அதுக்கு அந்த பக்கம் யாரும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. பெந்தேகோஸ்தே சபையிலையும் அது உண்டு. அங்க ஒரு மேடை மாதிரி இருக்கும். பாஸ்டர் தவிர வேற யாரும் என்ன செய்யக்கூடாது. அங்க போகக்கூடாது. ஜெபம்னாலும் பாஸ்டர் அந்த முன்னால இருக்கிறதுக்கு வெளியே இந்த பக்கம் வருவாரு. இங்க வச்சு தான் ஜெபம். இன்றைக்கும் நம்ம என்ன செய்யறோம்? அவர் 2ஆ பிரிச்சுட்டாரு. நம்ம எல்லாருமே ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிட்டார். அதனால எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் ஆண்டவரை நேரடியா தரிசிப்பதற்கு, ஆராதிப்பதற்கெல்லாம் உரிமை உண்டு. ஒரு சிஎஸ்ஐல புல்பிட்னு வச்சிருப்பாங்க. உயரமா வச்சிருப்பாங்க. அந்த புல்பிட்ல யார் தான் உட்கார்றேன் எப்போ ஏறலாம்னா, இந்த 4 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சவங்க தான் ஏறலாம். மற்றவங்க ஏறக்கூடாது. அன்றைக்கு அதெல்லாம் கிடையாது. காலேஜ் எல்லாம் கிடையாது. இப்படி பல இதுகளை நம்ம மனிதனுடைய உபதேசங்கள் நிறைய உண்டாக்கி வச்சிருக்கோம். நான் நிறைய சர்ச்சஸ் போயிருக்கேன். சிஎஸ்ஐ போயிருக்கிறேன். பெந்தேகோஸ்தே சர்ச்சில் நிறைய மெசேஜ் கொடுத்துருக்கேன். பெரும்பாலும் சிலர்லாம் முன்னால பாஸ்டரோட உட்கார வைக்க முடியும். ஏன்னா நான் பாஸ்டர் கிடையாது. ஆனா வருஷப்படி பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அப்போஸ்தலர், அதுக்கு ஒரு தீர்க்கதரிசி, அதுக்கு பிறகு மேய்ப்பர், அதுக்கு பிறகு தான் போதகர். அப்போ எத்தனாவது வரிசையில மேய்ப்பரோட அந்த டீச்சர், பைபிள் டீச்சர் அந்த பாஸ்டரோட முந்தின ரேங்க்ல தான் அவர் இருக்காரு. ஆனா என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க உள்ள ஏத்த மாட்டாங்க. உட்கார விட மாட்டாங்க. முன்னால எங்கேயாவது உட்காருங்க, அங்க இருந்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படுறது கிடையாது. ஆனா நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சந்ததியில சரியான விளக்கங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கு திரைச்சீலை கிழிக்கப்பட்டு விட்டது. ஒரு கிளர்ஜி, ஒரு லைட்டி அப்படி வித்தியாசம் ரொம்ப கிடையாது. எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாம்.
எல்லாரும் உபதேசம் பண்ணலாம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லாருக்கும் ஊற்றி எல்லாரையும் நினைச்சு ஆசாரின்னு ராஜாக்கள் ஆக்கிட்டார். இது நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம பாஸ்டர்கிட்ட போய் சண்டைலாம் போட முடியாது. நிறைய பாஸ்டர்ஸ் வந்து பிரதர்னு போட்டாலே கோவம்லாம் வந்துடுது. அவங்கள பாஸ்டர் தான் சொல்லணும். ஆனா அப்படிலாம் அழைக்கப்படாதீர்கள், நீங்க எல்லாரும் சகோதரராக இருக்குன்னு வசனம் சொல்லுது. அப்போ பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? அவமாக்குகிறார்கள். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அக்கா பாஸ்டர்கிட்ட போய் நான் பாஸ்டர்லாம் உங்களை கூப்பிட மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. பிறகு அவங்க கோவப்பட்டுருவாங்க ரொம்ப. எபிரேயர் 10:19 வாசிங்க. எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த ஓ. மார்க்கத்தின் வழியாய் சகோதரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியா. அப்போ இது புது மார்க்கம். இயேசு கிறிஸ்து வந்தவர் புது மார்க்கம். அப்போ அவர் என்ன பண்றாரு? அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு அவர் தம்முடைய மாம்சத்தை நமக்காக கொடு சிலுவையிலே அறையப்பட்டு கொடுத்து ஒரு புதிய மார்க்கத்தை என்ன செய்தாரு? புதிய வழியை உண்டாக்கி விட்டார். மார்க்கம்னா வழியை என்ன செய்தாரு? உண்டாக்கிட்டார். அப்போ நமக்கு நேரடியாக செல்லும் கிருபையை தேவன் என்ன செய்ய நமக்கு தந்து விட்டார் என்பதை என்ன செய்யக்கூடாது? நம்ம மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா, அடுத்தது லூக்கா சுவிசேஷத்துக்கு நாம் போறோம். ஏன்னா எனக்கு தெரிந்த அளவுக்கு எதெல்லாம் கடினம்னு தெரியும் அதை மட்டும் நான் பண்றேன். உங்கள்கிட்ட சொல்லி நீங்க இதெல்லாம் கஷ்டம்னு சிஸ்டர் சொல்லுங்கன்னா நீங்க முயற்சி பண்ணுங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம். லூக்கா வந்து மனிதகுமாரன் என்பதை சொல்ல. ஏன்னா அவருடைய பாடுகள், அவர் ரத்தம் அவருடைய வேர்வை ரத்தமா வடிஞ்சு பசியா இருந்தாரு, தாகமா இருந்தாரு. இந்த மாதிரி அவரை ஒரு மனித குமாரனாக இந்த லூக்கா சுவிசேஷம் என்ன செய்யறது? காட்டுகிறது. இதுல வந்து 45ஆம் வசனம் வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 45. விசுவாசித்தவளே கரெக்ட். பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். இது யார் சொல்றது? எலிசபெத்து பரிசுத்த ஆவி நிறைந்து என்ன செய்யறாரு? வாழ்த்துகிறார். மரியாளை வாழ்த்தும் போது சொல்றாரு, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அப்போ யார் எப்படி அவ பாக்கியவதி ஆனால் அவள் விசுவாசித்தாள். ஆண்டவருடைய வார்த்தையில ஒன்று வயிற்றுல ஒரு குழந்தை உருவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னதை அவன் என்ன பண்ணான்? ஒரு கன்னி கற்பவதியாகி என்ன செய்யார்? ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெறுவாய்ன்னு சொன்னதை அவள் என்ன செய்தாள்? விசுவாசித்தாள். விசுவாசத்தினால் அவ என்னவானா? பாக்கியவதி. மற்றபடி தெய்வ பிரதி அவ கிடையாது. மரியாள் ஒரு தெய்வீக பிரதி அல்ல. அவள் விசுவாசித்ததினால் என்ன பாக்கியவதி ஆனாள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவர்கள் நிறைவேறும். அப்ப அவங்க இல்ல, அவரை என்ன சொன்னாரோ, மேல இருக்கிற பிதா என்ன சொன்னாரோ அது உன்னிடத்தில் என்ன செய்யும்? நிறைவேறும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். 47, 49 வரைக்கும் வாசிங்க. 47, 49. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அப்போ இங்க மரியாள் இங்க சொல்றது பாருங்க, என் ஆவி என் இரட்சகராகிய தேவன். அப்ப அவர் தேவன் யாரு இரட்சகர்? மரியாள் கிடையாது, தேவன் தான் இரட்சகர். அவருக்குள்ள என் ஆவி என்ன செய்யுது? களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அடிமை தன்னை யார் சொல்றார்? நான் ஒரு அடிமை. என்னுடைய தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி. அதனால அவர் என்ன நோக்கி பார்த்தார்? சிறுமையிலிருந்த என்னை நோக்கி பார்த்தார். ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து என்னை நோக்கி பார்த்தார். இப்படிப்பட்ட கிருபையை தந்தார்.
அதனால எல்லா சந்ததியிலும் என்னை பாக்கியவதினா சொல்லுவாங்களோட தெய்வ பிறவி என்று சொல்ல மாட்டார். பாக்கிய பிளஸர், வல்லமையுடையவர் மகிமையானவர்களுக்கு எனக்கு செய்தார். அவர் எனக்கு செய்தார். வல்லமையுள்ள அந்த தேவன் எனக்கு மகிமையான காரியங்களை செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி சொல்றது. அப்போ இதுல இருந்து மரியாள் ஒரு சாதாரண பெண்மணி தான். அவர்களே தேவன் ஒரு பாத்திரமாக என்ன செய்தார், உருவாக்கினார் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். 1 அதிகாரம் 78, 79. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். இது வந்து யாரு பேசுறா அப்படின்னு சொன்னா, சகரியா சொன்ன தேவதூதன் சொன்ன வார்த்தைகளை நம்பாதனால அவர் ஊமையா இருந்தார். ஆனா அந்த குழந்தை பிறந்த பிறகு, அந்த பேர் எழுதின பிறகு அவருக்கு என்ன வந்துச்சு, வாய் திறக்கப்பட்டது. அப்போ ஆவியினால் நிறைந்து அவர் பேசுறார். அப்போதான் நீயோ சாரி இங்க அருணோதயம்ங்கிற வார்த்தையை தான் நான் முக்கியமா பாக்குறேன். அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிற வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவர் இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்திருக்கிறது. அருணோதயம், உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். அப்ப அவர் மரியாள் வயிற்றில் பிறந்தவர் மட்டுமல்ல, அது உன்னதத்திலிருந்து தோன்றியவர் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அருணோதயம் அப்படிங்கிறத ஒரு பைபிள் கேஜேவி கிங் ஜேம்ஸ் வேட்சன் டே ஸ்பிரிங் அப்படின்னு போட்டிருக்கு. டே ஸ்பிரிங்னா காலை அருணோதயம், காலை சூரிய உதயம் அப்படிதான். இஎஸ்பிங்கிறதுல சன்ரைஸ் என்று போடப்பட்டிருக்கு. ஏன் இந்த உங்களுக்கு இதை கேஜேவி இஎஸ்பின்னு சொல்றேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது கிங் ஜேம்ஸ் வேட்சன் அப்படிங்கிறது எப்படி உருவானது என்பதை குறித்து நான் உங்களை முதல்ல சொல்லணும். வில்லியம் டிண்டேல் என்பவர் முதலா பலர் வந்து வேத புத்தகத்தை மொழிபெயர்க்க முயற்சி பண்ணாங்க. அவங்க எல்லாம் கொல்லப்பட்டாங்க. வில்லியம் டிண்டேல் என்பவர் கிரேக்க மொழியிலிருந்து அதை என்ன பண்ணாரு, அந்த இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணார். அப்போ ரோம ஆட்சி நடந்துச்சு, போப்பினுடைய ஆட்சி, போப் ஒருவர் தான் தலைவர், சுப்ரீம் பவர் என்று இருந்துச்சு. அவர் என்ன சொல்றாரோ அதான் கேட்கணும். பைபிளை யாரும் படிக்க கூடாது, யாரும் படிக்க முடியாது, அவங்க தான் சாமியார் மட்டும்தான் பைபிளை டீச் பண்ணலாம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ மார்ட்டின் லூத்தர் தான் முதல்ல கிரியைகளினால விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வந்து தேவன் கொண்டு வந்தார். அப்போ பைபிளை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு பலர் முயற்சி செய்தனால வில்லியம் டிண்டேல் என்பவர் பைபிளை என்ன செய்தார், முயற்சித்து டிரான்ஸ்லேட் பண்ண முயற்சி பண்ணார். அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அவரை ஒரு கம்பத்துல கட்டி வச்சு உயிரோட என்ன செய்தாங்க, எரிச்சிட்டாங்க. அப்படி எரிக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை வந்து, லார்ட் ஓபன் த கிங்ஸ் ஐஸ் என்று ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இந்த ராஜாவின் கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாகும்போது சொன்னார். அதே போல ஜேம்ஸ் 1 என்ற ஃபர்ஸ்ட், கிங் ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் என்பவர் என்ன பண்ணார்னா, அவருக்கு ஆண்டவர் அவருக்கு இதை கொடுத்ததுனால பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னார். அப்போது 40 பெரிய பண்டிதர்கள், வேத அறிஞர்கள், இன்னும் நிறைய பேர் சேர்ந்து என்ன செய்தாங்க, இந்த பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதுல பேர் கிங் ஜேம்ஸ் வேட்சன் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு பிறகு அந்த கால டிரான்ஸ்லேஷன் பைபிள்ல நீங்க ஷேக்ஸ்பியரோட இங்கிலீஷ் எல்லாம் நிறைய பேருக்கு புரியாது. அதே மாதிரி இங்கிலீஷ்ல தான் அன்றைக்கு இருந்துச்சு. இந்த அன்றைக்கு இருந்த இங்கிலீஷ்ல யுவருங்கிறதுக்கெல்லாம் தைன்னு இருக்கும். அப்படி நிறைய தவ்ன்னு இருக்கும். தவ்னா நீன்னு அர்த்தம். யூ அப்படிங்கிறது தவ், THOU அப்படி இருக்கும். இப்படி நிறைய டிரான்ஸ்லேஷன். இப்போ தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா விருட்சங்களை உண்டு பண்ணினார் இருக்கும் ஆதி ஆமத்துல. விருட்சங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. அப்போ அதெல்லாம் அது மாதிரி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. வேற வேற கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அப்போ நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு. இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷன் இருக்கு, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள் இருக்கு, ஜெருசலேம் பைபிள் இருக்கு. இப்படி நிறைய பேர் சேர்ந்து என்ன செய்தாங்க, பலவிதமான வேதங்களை என்ன செய்தாங்க, உருவாக்கணும். அதுல வந்து NIV நியூ இன்டர்நேஷனல் வேர்ஷன்,
உலகத்துல பேசக்கூடிய சிம்பிளான இங்கிலீஷ்ல அதை என்ன செய்ய டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஆனா சில காரியங்கள், சில தவறுகளும் சிலர் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சில வசனங்கள் சிலர் விட்டாங்கலாம் சொல்றாங்க. ரொம்ப அதிகமா எனக்கு தெரியாது. ஆனா ஒருத்தர் சொன்னாரு 200க்கு மேல டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, சும்மா தனியா பண்றது இல்ல, பல ஸ்காலர்ஸ் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு புரியும்படியா அப்படிலாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதுல எதெல்லாம் சரியா ரொம்ப கரெக்டா பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. கிங் ஜேம்ஸ் வேர்ட்ஸ்ல நியூ கிங் ஜேம்ஸ் வேர்ட்ஸ் இருக்கு. அதுல வந்து அந்த தை, தௌ இந்த மாதிரி வார்த்தைகள் அதெல்லாம் இல்லாம இருக்கும். நம்ம தமிழ் பைபிள்ல பாத்தீங்கன்னா அந்த ராஜா அந்த மோவாபியரின் தண்டை கண்டுன்னு இருக்கும். மோவாபியரின் தண்டை கண்டு அங்கே போக அஞ்சினான் அப்படின்னு. தண்டு அப்படின்னா ஆர்மி, படை. அது தண்டு அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல. அப்போ இதெல்லாம் இன்னைக்கு பைபிள்ல சில புதிய மொழிபெயர்ப்புலாம் தமிழ்லயும் இருக்கு. இப்போ நல்ல மொழிபெயர்ப்பு நம்ம தெரிஞ்சு என்ன படிக்கிறது ரொம்ப நல்லது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிப்போம். லூக்கா 2:35. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். இது யார் சொல்லும் போதுன்னா சிமியோன். சிமியோனை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவருடைய வருகைக்காக, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருந்தான். அவனுக்கு கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய், அவனுக்கு பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்துவனா மேசியா, வரப்போகிறவர். இப்போ வரப்போகிறவர் வந்துட்டார், ஏற்கனவே மறுபடியும் வரப்போகிறார். அவரை பார்த்த பிறகுதான் நீ சாவான்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அதனால அவன் என்ன செய்தான், அவன் காத்திருந்தான். அந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவ குழந்தையா அந்த எருசலேம் ஆலயத்துக்கு எடுத்து வரும்போது இவரும் ஆண்டவருடைய பரிசுத்தாவின் ஏவுதனாலே அங்க வந்திருக்கிறாரு. அப்போ அவர் தான் ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுவி, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்க ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் உங்க ஆயத்தம் பண்ணினா உங்களுடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அப்படிலாம் என்ன பண்றாரு, அவர் அங்க ஜெபம் பண்றாரு. இப்போ அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில என்ன பண்றாருன்னா, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். ஒரு பட்டயம் உருவி போங்கிறது என்னன்னா, அதாவது வரப்போய இயேசு கிறிஸ்துனுடைய மரணம். தன்னுடைய மகன் சிலுவையில் அடிக்கப்பட்டு மரிப்பது எவ்வளவு அந்த தாய்க்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அதைத்தான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் 2 வசனம் தான் இருக்கு. 9வது அதிகாரம் 57-62 வாசிங்க. லூக்கா 9:57-62. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். இங்க 57ஆம் வசனத்தை, ஆண்டவரே நீர் ஒருத்தன் வந்து அவனே வரான், வந்துட்டு சொல்றான், ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உண்மை பின்பற்றேன். இப்போ அவனுடைய வார்த்தையின்படிதான் ஆண்டவர் அங்க பேசுறாரு. எங்க போனாலும் நான் வருவேன் ஆண்டவரேன்ட்டான். இல்ல நான் எருசலேம்ல இருப்பேன் ஆண்டவரே, எருசலேம் மட்டும் நான் அங்க இருப்பேன், உங்களுக்கு பணிவிடை செய்யறேன், அப்படி ஊழியத்தை செய்யறேன் அப்படிலாம் சொல்லல. எங்க போனாலும் நான் உங்க கூட வருவேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நரிகளும் குழிகளும் அந்த குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடும் உண்டு, மனித குமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அப்படின்னா இவன் நரி, அதுக்கு கூட ஒரு குழி இருக்கும் தங்குறது, பறவைகள் கூட ஒரு கிளைகள்ல போய் தங்கியிருக்கும். ஆனா எனக்கு எந்த தலை சாய்க்கிற இன்னும் ஒரு சொந்தமான ஒரு இடம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னவனே அவன் என்ன பண்ணிட்டான், அவரை ஃபாலோ பண்ண. அப்போ சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி தான் சொன்னார்.
சிலுவைனா பாடுகள். எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும். அப்படிலாம் சிலர் கேட்பது உண்டு. ஆண்டவரே நான் உன்னை பின்பற்றுறேன். ஆனா எனக்கு இந்த வசதி எல்லாம் வேணும். இந்த வசதி எல்லாம் இருந்தா நான் உம்மை பின்பற்றுறேன். அப்படிப்பட்டவன ஆண்டவர் என்ன செய்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. எந்த நிலைமையிலும், எந்த தரித்திர நிலைமையிலும், உணவு கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும், ஒரு பாட்டு உண்டுல, போசித்தாலும் யாசித்தாலும் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் அப்படின்னு பாட்டுல வரும். கிடைச்சாலும் கிடைக்காட்டச்சே நான் உண்மை பின்பற்றுவேன் ஆண்டவரே. நீர் எங்க தங்கினாலும் உண்மை கூட தங்குவேன் ஆண்டவரே. எந்த இடத்த எனக்கு கொடுத்தீங்கனாலும் அந்த இடத்துல நான் தங்குவேன். ஓலை குடிசையா இருந்தாலும் சரி, அதுல நான் தங்குவேன் ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தை செய்வேன். அப்படி பின்பற்றதான் விரும்புறோம். அடுத்ததாக இன்னொருத்தையும் ஆண்டவரே, அவர் இயேசு கிறிஸ்து கூடுறார், என்னை பின்பற்றுவாங்க. நான் போய் முதல்ல என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். அடக்கம் பண்ணனா அவங்க அப்பா அப்ப செத்து கிடக்கல, அவங்களோட சடங்கு உண்டு. ஒரு மகனுடைய மூத்த மகனுடைய வேலை என்னன்னா, அவருடைய அப்பா இறந்த பிறகு அவரை அடக்கம் பண்ணி அதுக்கு ஒரு 40 நாள் துக்கம் எல்லாம் கொண்டாடி அதுக்கு பிறகுதான் என்ன பண்ணணும், வியாபாரத்துக்கோ எதுக்கோ வெளியே போகணும். அதெல்லாம் நான் செய்துட்டு வரேன்னு சொன்னார். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். மரித்தோர் அப்படின்னா செத்து போனவங்க கிடையாது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் என்ன செய்தான், ஆவியிலே செத்தவர். அப்படிப்பட்டவங்க அந்த செத்து போன மனிதர்களை என்ன செய்யட்டும், அடக்கம் பண்ணுவாங்க. நீ இல்லைன்னா வேற ஆள் இருக்கும், வேற யாரோ ஒருத்தர் அடக்கம் பண்ணிடுவோம். அது இல்ல, நீ என்ன செய், போய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு. ஆனா அவனும் காணாம போயிட்டான். அப்போ ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது வசதிகளையோ செய்ய வேண்டிய கடமைகளையோ யோசிச்சுட்டு இருந்தா என்ன பண்ண முடியாது, அவரை பின்பற்ற முடியாது. வேறொரு அவரை நோக்கி, ஆண்டவரை உண்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிற இடத்தில் அனுபவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். இன்னொருத்தர், நான் வரேன் ஆண்டவரே, இவரே வராரு. ஆண்டவரை அவனை அழைக்கல. அவனையும் சொல்றான், நான் அவன் பின்பற்றி வரான், நான் முதல்ல போய் எங்க அப்பா அம்மாட்டெல்லாம் பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கலப்பையின் மேல் கை வச்சுட்டா பின்னால பார்க்க கூடாது, போயிட்டே இருக்கணும். யோவான், யாக்கோபு, பேதுரு இவங்க எல்லாம் அப்பா கூட கடற்கரையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கூப்பிட்ட உடனே, இல்ல நான் வீட்டுல போய் சாப்பிட்டு வந்துடுறேன், ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். மீன் பிடிக்க போகும்போது என்ன ட்ரெஸ்ல இருந்திருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட வேலைகளுக்கெல்லாம் போறோம், விவசாய வேலைக்கோ மீன் பிடிக்கிற வேலைக்கோ போறோம், நீட்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டு போக மாட்டோம். ஆனா அந்த ட்ரெஸ்ஸோட அப்பா அம்மா எல்லாம் விட்டுட்டு, வலைகளை விட்டு, வேலையாட்கள் எல்லாம் விட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, குட் பை அப்பவே சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான் ஆண்டவரை பின்பற்றுறது. வீட்டுல போனா அவங்க அப்பா அம்மா என்ன செய்வாங்க, இருடா, ஒரு ஜான் பாண்டியன் என்ற ஒரு சகோதரன் உண்டு, அவர் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சாரு. ஆனா ஆண்டவர் நீ என்ன ஊழியத்துக்கு வான்னு கூப்பிட்டாரு. வீடு ரொம்ப வறுமையில தான் இருக்கு. இவர் வேலை பார்த்து ஆசிரியர் வேலைக்கு சம்பாதிச்சு கொடுப்பாராம், அவருடைய அப்பா அம்மா எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அழைக்கும் போது உடனே புறப்பட்டு போனார். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கு பிறகு அவங்களுடைய குடும்பம் கட்டப்பட்டது, இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. தஞ்சாவூர் பக்கத்துல மில்டன் ஒரு ஜான் மில்டன் ஒரு சகோதரன், அவருடைய வீட்டுக்கு அவரு கர்நாடகா ஸ்டேட்ல இப்பவும் மிஷனரியா இருக்காரு. அவருடைய வீட்டுக்கு நாங்க போயிருந்தோம். அப்போ அவங்க அம்மா ரொம்ப வசதி, அம்மா வயசானவங்களா இருந்தாங்க. அவங்க பேசிட்டு சொன்னாங்க, நாங்க ரொம்ப ஏழ்மையில இருந்தோம், 3 வேளை கஞ்சி கிடைக்கிறதே கஷ்டம், அப்படிப்பட்ட நிலையில இருந்தோம். ஆனா என் மகன் டிகிரி முடிச்சான், அவனை ஆண்டவர் அழைச்சாருன்னு ஊழியத்துக்கு போயிட்டான். ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, அவருடைய மூத்த மகனுக்கு இந்தியன் கேஸ் எடுக்கிறதுக்கு ஏஜென்சி எடுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதை எடுத்தார்.
நல்ல வரமானம் இன்றைக்கு. அந்த அம்மா சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான். என் மகன் போனான், ஆனா கடவுள் எங்களை ஆசீர்வதித்தார். எப்போ ஆண்டோடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்பதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். பேதுரு கேட்கிறார், எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே அப்படின்னு கேட்கும்போது, மறுமையிலே நித்திய ஜீவனையும் இம்மையிலே பாடுகளோடு கூட நூறத்தையான வீடுகளையும் நிலங்களையும் சகோதர சகோதரிகளையும் பெறுவீர்கள் என்று சொல்றார். அவங்களாம் என்ன பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சது, வீடு கட்டினாங்களா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா நிறைய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க ஏற்பட்டாங்க. அவர் ஒன்றும் என்ன செய்யல, நஷ்டப்படல. அந்த விட்டவர்களை போயிச்சுதான் ஆண்டவர் என்ன பெரிய காரியங்களை உலகம் முழுதும் செய்தார். இந்த பேதுருவை கொண்டு, யோவானை கொண்டு, யாக்கோபை கொண்டு, அந்த 12 அப்போஸ்தலரும் உலகம் முழுவதும் நற்செய்தியை கொண்டு போனாங்க. ஆண்டவர் அழைத்தார், என்ன செய்யணும், அவரை பின்பற்ற வேண்டும். பிள்ளைகள் இருக்கு, சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் படிச்சு ஒரு இதுக்கு வந்துட்டா நாம் போகலாம், அதுக்கு பிறகு ஊழியம் செய்யலாம் அப்படிலாம் ஒருத்தர் சொன்னா அதை ஆண்டவர் என்ன செய்வதில்லை, ஏற்றுக்கொள்வது இல்லை. அதனாலதான் கலப்பையில கவிச்சிட்டியா, அதோ ஓட்டிட்டே பின்னால சத்தம் வரலாம், எவனாக்குள்ளேயே என்னடா இந்த நிலத்தை போய் உள்றிய, உனக்கு என்ன கிடைக்க போகுது, ஒண்ணும் கிடைக்காது, இந்த நிலத்தை எவ்வளவு கலப்பை போட்டு உழுதாலும் இந்த நிலம் விளையவே விளையாது அப்படிலாம் சொல்லலாம், வேறு குறைகள் சொல்லலாம். ஆனாலும் நீ கலப்பையை பிடிச்சிட்டியா, போயிட்டே இரு, ஊழியத்துக்கு வந்துட்டியா, செய்து கொண்டே இரு, தின்னுட்டு பார்க்காத. நிறைய பேர் பரிகாசம் பண்ணுவாங்க, இதை ஊழியெல்லாம் செய்து என்னடா பிரயோஜனம் என்றெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனா கலப்பு மேல கை வச்சா தொடர்ந்து வயலை உழுது கொண்டே இருக்க வேண்டும், முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். கடைசியாக 13ஆம் அதிகாரம் 29-30, 13ஆம் அதிகாரம் லூக்காவுல 29-30. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்றார். இதே வசனத்தை நம்ம முன்னாடி ஒரு இடம் படிச்சிருக்கோம், உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஞாபகம் தெரியல, முந்தினோர் பிந்தினோர், பிந்தினோர் முந்தினோர்னு சொல்லி. அதாவது அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அது ஒருத்தன் வேலைக்காக ஆட்கள், திராட்சை தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு ஆட்களை கூப்பிட்டு வராரு. அதுல ஒருத்தர் முதல்ல 6ஆம் மணி வேலையில பிடிக்கிறாரு, ஒருத்தர் 9ஆம் மணியில கொஞ்சம் பேரை கொண்டு வராரு, கடைசியில 11ஆம் மணி வேளையிலும் சிலரை என்ன செய்யறாரு, அழைத்து கொண்டா. 3 மணி, 6 மணி, 11 மணி, 11ஆவது மணிலையும் ஒருத்தர் அழைச்சிட்டு வாங்க. கடைசியில எல்லாருக்கும் ஒரு பணம் தான் என்ன செய்யறாரு, சம்பளமா கொடுக்குறாரு. முதல்ல வந்து பிந்தணியில் வந்தவங்களுக்கு தான் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. கொடுத்து அதுல இருந்து ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டு வர்றாரு. 11 மணிக்கு வந்தவன், 9 மணிக்கு வந்தவன், 6 மணிக்கு வந்தவன், 3 மணிக்கு வந்தவன், அவங்களுக்கெல்லாம் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. அப்போ கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்றீங்க, நாங்களாம் வெயில்ல எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவனுங்க 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சிருக்காங்க, 11 மணிலேருந்து 12 மணி, அவங்களுக்கும் ஒரு பணம், 8 மணி நேரம் வேலை செய்து எங்களுக்கும் ஒரே பணமான்னு சொல்லிருக்காங்க. நான் தயாளமா இருக்கிறேன், நீ வந்து ஏன் உன்னை அப்படி இப்படி உள்ளவனா இருக்கிறா, பொறாம உள்ளவனா இருக்கிறா அப்படின்னு கேட்டு, கொடுக்கறது ஏன் விருப்பம் அப்படின்னு சொல்லி, அப்போ முந்தினவங்க பிந்தினவங்க மாதிரி எண்ணப்படுறாங்க, பிந்தி இருப்பவங்க முந்தி வந்த மாதிரி எல்லாம் சமமாக எண்ணப்படுகிறார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா, இங்க எதுக்காக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு 28ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பார்கள். அப்பொழுதும் முந்தினோர் பிந்தினோரானவர்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். அதாவது இதுல முந்தினோர் அப்படிங்கிறது யார சொல்லுதுன்னா யூதர்கள். ஏன்னா அவங்களும் தான் முதல்ல ஆண்டவர் வந்தார் இல்லையா? இயேசு கிறிஸ்து சொல்லுவார், சொந்த ஜனங்களில் வந்தார், சொந்தக்காரர்களோ அவரை, சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த சீடர்கள்லாம் அனுப்பும் போது
காணாமல் போன இஸ்ரவேலர் அண்டைக்கே போங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புறார். அப்போ முதல்ல மீட்பு அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆனா அவங்க என்ன பண்ணல, அதை ஏற்றுக்கொள்ள. அதனால முந்தி வந்தவங்க பிந்தி வந்தவங்கள ஆயிட்டாங்க. பிந்தி வந்தவர்கள் என்பது புறஜாதிகள், மற்றவர்கள். அதான் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்துருவாங்க. ஆனா இவங்க என்ன செய்யப்படுவாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதனால கைவிடப்படுவார்கள். முந்தினோர் என்று எண்ணப்பட்ட யூதர்கள் என்ன செய்யப்பட்டாங்க, அவரை விசுவாசிக்கிறதுனால பிந்தினோரா மாறினாங்க. ஆனா பிந்தினோர் என்று சொல்லப்பட்ட புறஜாதிகள் அவரை ஏற்றுக்கொண்டதுனால அவர்கள் முந்தினவர்களாய் பரலோக ராஜ்யத்திலே என்ன செய்வார்கள், வீட்டிருப்பார்கள். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உங்களோடு இருப்பதாக. இந்த நாள்ல நான் இந்த என்னுடைய டெய்லி போடுற வாட்ஸ்அப் மெசேஜில் போட்ட ஒரு வசனத்தை நாங்கள் வாசித்து நான் உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். அதோடு நான் முடிச்சேன். அதில் எதையும் அந்த வசனம் வந்தது. நான் இன்றைக்கு தியானித்து கொண்டிருக்கும் போது என் கண்கள்ல ஒரு வசனம் ஆண்டவர் காட்டினாரு. அதாவது சங்கீதத்துல மேன்மையெல்லாம், பைபிளுடைய மேன்மையெல்லாம் நம்ம அறியவே இல்லை. நம்ம கண்ணு, என்னையும் நான் சொல்றேன், நானே கொஞ்சம் கொஞ்சம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் அறிஞ்சிட்டு இருக்கேன். எவ்வளவு மேன்மைகள் இருக்கு. இப்போ நீங்க 146ஆம் சங்கீதத்துல இருந்து பாத்தீங்கன்னா, அந்த சங்கீதம் 146ல இருந்து 50 வரைக்கும், 150 வரைக்கும் அல்லேலூயால முடியும். இந்த 5 சங்கீதம் மட்டும். எல்லாருமே வசனங்களை கர்த்தரை துதியுங்கள், அல்லேலூயா, என் ஆத்மாவே கர்த்தரை துதி, வானங்களில் உள்ள கர்த்தரை துதியுங்கள், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், தேவனோட பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது எல்லாமே அந்த 5 அதிகாரங்களும் ஒரு துதியின் சங்கீதங்களாக, அல்லேலூயா என்று முடியக்கூடிய துதியின் சங்கீதங்களா இருக்கு. இதுல 148ல 14ஆம் வசனம், அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகி இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார், அல்லேலூயா அப்படின்னு. அப்போ பரிசுத்தவான்களுக்காக, இஸ்ரவேலருக்காக, தம்முடைய ஜனத்திற்காக ஒரு கொம்பை உயர்த்தினார். கொம்பு அப்படிங்கிறது என்னன்னா, இந்த கொம்புங்கிறது என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. நீங்க இந்த நம்ம இன்றைக்கு வாசித்த லூக்கா சுவிசேஷத்துல சகரியா சொல்லும்போது தீர்க்க தரிசனமா நமக்கு ஒரு ரெட்சணிய கொம்பை உயர்த்தினார் அப்படின்னு சொல்லுவார். ரெட்சணிய கொம்பை உயர்த்தினார் அப்படின்னு. அப்ப நம்மை ரட்சிக்கக்கூடிய ஒரு கொம்பு, இங்கே கொண்டாடக்கூடிய ஒரு கொம்பு. கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சி இல்லையா? கொண்டாட்டம்னாலே மகிழ்ச்சி தான். இங்க வந்து கொண்டாட்டம் என்பது பிரைஸ் என்று இங்கிலீஷ்ல சொல்லப்படும். துதி. நாம் துதிக்கும்படியா. எப்போ துதிக்க முடியும்? மகிழ்ச்சியா இருக்கும்போது தான் துதிக்க முடியும். சந்தோஷமா இருக்கும்போது தான் துதிக்க முடியும். உள்ளம் சந்தோஷத்தால் நிரம்பும் போதுதான் பாடல்கள் வரும். அந்த கடல் வந்து நிறைய வார்த்தைகள் எனக்கு மறந்துட்டே வருது. அப்போ ஆண்டவர் வந்து அந்த 2 செங்கடலை 2ஆ பிரிச்ச போது, அந்த ஆரோனுடைய மனைவி என்ன தம்பூர்லாம் எடுத்துக்கொண்டு பாட்டு பாடி நடனமாடி என்ன செய்தார், துதித்து கொண்டு வந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ ஒரு ரட்சிப்பு கிடைக்கும் போது, ஒரு விடுதலை நமக்கு கிடைக்கும் போதுதான் நம்ம மகிழ்ந்து என்ன செய்ய முடியும், ஆண்டவர் துதிக்க முடியும். அதுதான் ஒரு கொம்பு அப்படிங்கிறது நம்ம கொண்டாட்டமாக நாம் துதிக்கும்படியா ஒரு கொம்பை தந்தார். ஒரு அதே மாதிரி சகரியாருடைய வார்த்தை ரெட்சணிய கொம்பை நமக்கு ஏற்படுத்தினார் அப்படின்றது. ரெட்சணிய கொம்பு நம்மை ரட்சிக்கக்கூடிய, விடுவிக்கக்கூடிய ஒரு கொம்பாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கிடைத்திருக்கார். பெரிய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து தான். கிருபையாக நமக்கு கிடைப்பது என்னன்னா இயேசு கிறிஸ்து தான். அதுக்கு பிறகுதான் மற்ற எல்லாம். அவரால் தான் சகல ஆசீர்வாதங்களும், சகல மேன்மைகளும், சகல உயர்வுகளும். அவர் இல்லாம கிடைக்கக்கூடிய மேன்மையோ உயர்வோ ஒன்றுக்கு உதவாது. அதனால எல்லாத்திலையும் அந்த ரெட்சணிய கொம்பை நீங்க தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நமக்காக ஒரு உயர்வை கொம்பை ஏற்படுத்தியிருக்கிறார், ஒரு துதியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், நம்ம கொண்டாடும்படியாய். அதனால இந்த கவலைகள் பாரங்கள்லாம் விட்டுட்டு அவரை துதிக்கும்படியாக, அவரை கொண்டாடும்படியாக நம்ம தயாரா இருக்கணும். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா, தம்பூரோடும் வீணையோடும் நடனத்தோடும் அவரை துதிங்கள் இருக்கும். சிலர் சொல்றாங்க டான்ஸ் எல்லாம் ஆடக்கூடாது,
அப்போ வசனம் சொல்லுது தம்புரோடும் தம்புரு வாசிக்கலாம், இசைக்கருவிகள்லாம் வாசலாம், நடனம் மட்டும் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. அதுக்காக சும்மா டான்ஸ் ஆடக்கூடாது. உண்மையாவே ஆவியானவர் நம்மை அசைப்பாரானால், நம்ம அசைந்து ஆடுவது பெரிய ஆட்டம், குதிச்சு குதிச்சு ஆடணும் அவசியம் இல்லை. உண்மையாவே நம்ம ஆவிக்குள்ள முழுசு வந்தா கட்டாயம் என்ன ஒரு பாடல் பாடும்போது கைகளை அசைத்து, நிறைய பேருக்கு இன்றைக்கெல்லாம் கையை அசைக்க முடியல, கையை தூக்க முடியல. நான் என் கேம்ப்ல தான் பார்ப்பேன். ஒரு காலத்துல அப்படி குதிச்சு ஆடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, ஆண்டவர் துதிப்பாங்க. ஆனா அதெல்லாம் வர வர காலம் செல்ல செல்ல இன்றைக்கு அப்போ நாங்க எங்களுக்கு கேம்ப் நடக்கும்போது தரையில உட்கார்ந்துருப்போம். மண் தரையில உட்கார்ந்துருப்போம். கொஞ்சம் ஆத்து மணல் போட்டிருப்பாங்க. மேல ஒரு பந்தல் இருக்கும். ஃபேன்லாம் கிடையாது. ஒரு தோட்டத்தில் நடக்கும். 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார். ஸ்டான்லி வந்து கரெக்டா 9:30க்கு ஆரம்பிக்கும். 9:30லேருந்து 10 வரைக்கும் பாட்டுலாம் பாடுவாங்க. 10லேருந்து 1 மணி வரைக்கும் மெசேஜ் கொடுப்பார். 3 மணி. யாரும் பாத்ரூம், டாய்லெட் எதுக்கும் போக முடியாது. போமாட்டாங்க. தரையில தான் உட்கார்ந்துருப்பாங்க. அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா அந்த அளவுக்கு ஆவியானவருடைய செயல்பாடுகள் இருந்தது. ஆனா இப்போ உள்ள காலங்கள்ல எல்லாருக்கும் சேர் போட்டிருக்கு. ஆனா கை தட்ட முடியல, கை கால அசைக்க முடியல. காரணம் அந்த ஆவியில என்ன ஆயிடுச்சு, எல்லாமே தடைப்பட்டு போனோம். அந்த ஆவியில ஒரு உற்சாகம் நமக்கு வரணும். ஒர்ஷிப் பண்ண மட்டும் இல்ல, எப்பொழுதும் நம்ம அந்த ஆவியில உற்சாகமான ஆவி எனக்கு என்னை தாங்கும்படி செய்யும் அப்படின்றாரு தாவீது. அப்படியே டல்லா உலகத்துல ஏன் பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம் அப்படின்லாம் இல்லாம, இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு இந்த கணவனோட, இந்த பிள்ளைகளோட, சொந்தக்காரங்களோட, இவ்வளவு பாடுபட வேண்டியது இருக்கே அப்படின்னு நிறைய நேரம் ஒடுங்கி போயிடும். ஒழுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவியை கொடுப்பதற்கு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லப்படும். அதுக்காக தான் அவர் வந்தார். அல்லேலூயா. ஏசாயா 61 அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒடுங்கி போன ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவியை தருவதற்காக. எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து ஆவியிலே மகிழ்ந்து கொண்டிருப்பாங்க. எனக்கா நமக்கு கொண்டாட்டமாக ஒருத்தரை கொடுத்து விட்டார். நம்ம ரட்சிக்கும் கொம்பாக இயேசு கிறிஸ்துவை கொடுத்து விட்டார். எல்லாத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். எல்லாத்திலும் நமக்கு கட்டாயமா நிச்சயமா ஒரு விடுதலையை, ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். ஒரு சமாதானம். நான் உங்களுக்குன்னு ஒரு எரேமியாவுல போட்டிருக்குது. உங்களை குறித்து ஒரு எனக்கு நல்ல முடிவு உண்டுன்னு சொல்றாரு. நீங்க எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு தருவதற்கு அவர் பிரியமுள்ளவராயிருக்கிறார். அது எப்படிப்பட்ட முடிவுன்னு சொல்லும்போது, தீமைக்கு ஆனதல்ல, நன்மைக்கு ஏதுவானது, சமாதானத்துக்கு அடுத்தது, சமாதானத்தை கொடுக்கக்கூடியது, நன்மையானதை தரக்கூடியது என்று சொல்லி சொல்றார். இப்ப நமக்குன்னு ஒரு பிளான் வச்சிருக்காரு. ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிச்சயமா தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். எப்படி ஒரு குழந்தையை வெளியே வர்றதுக்கு வர்ற வரைக்கும் அந்த தாய்க்கு எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ கஷ்டங்கள். ஆனா அது வெளியே வந்த பிறகு அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த துக்கத்தை அவள் நினைக்க மாட்டாள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படும். அந்த மாதிரி அந்த பிரசவ வேதனை மாதிரி வேதனைகள்ல இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம், உபத்திரவங்கள்ல இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. அது சீக்கிரமாய் தேவன் அந்த விடுதலையை, சமாதான வழியை, சந்தோஷ வழியை சீக்கிரமாய் ஆண்டவர் ஏற்படுத்துவார். ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்துல ஆண்டவரே, பல நண்பர் இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம், சொத்துக்கள், தேவையான பணம் எல்லாம் இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே, அவைகள் எங்களை ஒன்றும் சமாதானப்படுத்த முடியாது, பாதிக்க முடியாது, விடுதலை தர முடியாது. நீர் ஒருவரே எங்களுக்கு கொம்பாக, இரட்சணிய கொம்பாக நீர் தந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பா, நீர் எங்களை விடுவிக்க போகிறீர். புதிய வழிகளை எங்களுக்கு உண்டாக்க போகிறீர். ஆண்டவரே, வறண்ட இடத்திலே ஆறுகளை உருவாக்குகிற தேவன், அவாந்தர வழியிலே வழிகளை உண்டாக்குகிற தேவன், உம்முடைய பிள்ளைகளுக்கும் அப்படி ஏற்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
உடைய பிள்ளைகள் மேல் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இறங்கட்டும். பரிசுத்தாவியான நற்பட்டுங்க துன்பங்கள் எல்லாம் போட்டு ஆண்டவரே ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை நீ தர வேண்டும் என்று கேட்கிறோம். நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் அப்பா. ஒரு விடுதலை கட்டளிடும், தாங்கி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.